நீங்கள் லாரி ஓட்டுறவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாரும் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆன்லைனில் லோடு எடுக்காதீங்க. மாதம் ஃபுல்லாக லோடே இல்லாமல் இருந்துருவேன், ஆனால் ஆன்லைனில் லோடு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னமும் புரோக்கர்ஸை நம்பிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஆன்லைனில் லோடு எடுக்கலாமா வேண்டாமா? ஆன்லைனில் லோடு எடுக்கிறதுக்கும் மார்க்கெட்டில் லோடு எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், எதில் லாபம் ஜாஸ்தி, எதில் ரிஸ்க் ஜாஸ்தின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ லோடு எடுக்கிறதுன்னு வந்துட்டா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தட், இன்னொன்று மாடர்ன் மெத்தட். ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்கர்ஸ் மூலியமாக லோட் எடுக்கிறது. அதுவே மாடர்ன் மெத்தட்னா இந்த ஆன்லைன் ஆப்ஸ் FR8, வாஹக், Blackbuck மாதிரி உங்கள் ட்ரக்ஸை ரெஜிஸ்டர் பண்ணி லோட் எடுக்கிறது. ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ புரோக்கர்னால பழக்கமாக இருந்தாருன்னா அவருக்கு லோடு வந்தவொடனே உங்களுக்கு தான் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் கஸ்டமர்கிட்ட கூட பேரம் பேசுறதுல ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இதுலேயே சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். இப்போ புரோக்கர் சென்னையில் இருந்தாங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கிற லோடு மட்டும் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் இந்த ரூட்லேயே ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ சென்னை டு பெங்களூர் நீங்கள் 28,000க்கு போகிறீங்கன்னா அதில் உங்கள் ஃபியூல் காஸ்ட்டு, டீசல் காஸ்ட்டு, டோல்கேட் எல்லாமே போக உங்கள்கிட்ட ஒரு 8,000 நிற்கும். இப்போ நீங்கள் ட்ரக் எப்படியும் இஎம்ஐயில் தான் எடுத்திருப்பீங்க. ட்ரக் இஎம்ஐயே மினிமம் 70,000 வரைக்கும் வருது. அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 ட்ரிப் போனால் தான் உங்கள் இஎம்ஐ காசே உங்களுக்கு வரும். அது போக மிச்சம் வீட்டு செலவு எல்லாத்துக்குமே நீங்கள் இன்னும் அதிகமாக ட்ரிப்ஸ் போக வேண்டியதாக இருக்கும். இதுவே உங்கள் ப்ரோக்கருக்கு கொஞ்சம் நார்த் கான்டாக்ட்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா, இப்போ டெல்லியோ கொல்கத்தா வரைக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு லோடு ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நீங்கள் இந்த 10 ட்ரிப் போக வேண்டிய காசை நீங்கள் அங்கே 4 ட்ரிப் 5 ட்ரிப் போய் எடுத்துக்கலாம். இப்போ எப்படியும் உங்களுக்கு நார்த்துக்கே லோடு போட்டு கொடுத்துட்டாலும் நார்த்லேருந்து திரும்பி வர்றதுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் லோடு எடுக்கணும்ல. உங்கள் வண்டி எப்படி சும்மா வர முடியும்? அதுக்கு உங்கள் ப்ரோக்கர்ஸ்க்கு அங்கே உள்ள கான்டாக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு அங்கே உள்ள ப்ரோக்கர்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு உங்களுக்கு அங்கே உள்ள லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். இப்படியும் சில சிக்கல் இருக்குது. இப்போ நீங்கள் புரோக்கர்ஸ்டே லோடு எடுக்கீங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நீங்கள் லோடு ஏற்றுற இடத்துலையும் இறக்குற இடத்துலையும் கான்டாக்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு போகிற இடத்துலலாம் கொஞ்சம் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சாபுக்குள்ளே நம்ம ஊர் பொள்ளாச்சி. இப்போ மாடர்ன் மெத்தட். ஆன்லைனில் லோடு எடுக்கிறது ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. எப்படி நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க உங்கள் ட்ரக்கை, லோக்கல் ப்ரோக்கர்ஸ்ட் இல்லாதப்போ ஆன்லைனில் எடுத்துப்பீங்க, ஆன்லைனில் இல்லாதப்போ லோக்கல் ப்ரோக்கர்ஸ்ட் எடுத்துப்பீங்க. இங்கேயும் கமிஷன் தான் கொடுக்கீங்க, இங்கேயும் கமிஷன் தான் கொடுக்க போகிறீங்க. அதனால பெரிய வித்தியாசம் இல்லை. They're the same picture. என்ன, ஆன்லைனில் லோடு இல்லாமல் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. சொல்லு சத்தியமான சொல்லு. ஆன்லைனே நம்ப முடியல, இல்லை ஆளை பார்க்காம எப்படி லோடு எடுக்கிறது, அட்வான்ஸ் கொடுக்காம ஏமாத்திட்டாங்கன்னா இதை பற்றி கொஞ்சம் இப்போ அட்வான்ஸ் கொடுக்காம நம்ம வண்டி எடுக்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். லோக்கல் ப்ரோக்கர்ஸ் கூட நம்ம மண்டே கல்வி லோடு எடுக்க வச்சிருவாங்க அட்வான்ஸ் கொடுக்காம. பட் ஆன்லைனில் அப்படி பண்ண முடியாது. நம்ம FR8லேயே 70 to 90% வரைக்கும் ட்ரிப் ஸ்டார்டிங்லேயே அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அட்வான்ஸ் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ ஆன்லைன் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் இங்கேருந்து டெல்லி போகிறீங்கன்னா டெல்லி போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் லோட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைனில் லோடு எடுக்கிறத பார்த்து ப்ரோக்கர்ஸ்லாம் பயப்படுறாங்க. பட் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ Amazon, Flipkart வந்ததுனால டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் யாரும் போகிறதுலையே என்ன, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் ஆஃப்லைன்லேயே நல்லா சேல் பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயே டன்ஸோ, பிளிங்கெட், ஜெப்டோலையும் நல்லா சேல் பண்ணுறாங்க. அதனால அவங்க இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஹவுஸ் ஹோல்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ரோக்கர்ஸும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் டயல், இந்தியா மார்ட்டில் அவங்க லீட்ஸை போஸ்ட் பண்ணி ட்ரக் டிரைவர்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு கமிஷனும் கிடச்சிரும். இப்போ ஆன்லைனில் லோடு எடுக்கிறது நல்லது, எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிங்கன்னா இந்த வீடியோ அதுக்கானது இல்லை. எப்போவுமே புதுசாக ஒரு விஷயம் வருதுன்னா சொல்கிறது என்னென்னா, அடாப்ட், இன்னோவேட், த்ரைவ், சக்சீட். அதாவது புதுசாக ஒரு விஷயம் வரும்போது அந்த விஷயத்துக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பழகிக்கிடணும். அதை பழகிட்டு அதில் புதுசாக என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். அதை வச்சு நம்ம பிஸ்னஸை எப்படி க்ரோ பண்ணி சக்ஸஸ் ஆகலான்னு நினைக்கணும். இது இந்த தொழிலுன்னு இல்லை, எந்த தொழில் வந்தாலுமே மாடர்ன் மெத்தட்ஸ் வரும்போது நம்ம அந்த மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். பார்வதி, என் பிள்ளையோட அறிவை அப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா, இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இப்போ ஆன்லைன்ல லோடு எடுத்தவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆயிருக்காங்கன்னா அது எனக்கு தெரியாது. பட் ப்ராப்பரா பிளான் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணவங்க தோத்ததில்லை. நீங்க ஆன்லைன்ல லோடு எடுக்கிறது பத்தியும் ப்ரோக்கர்ஸ் லோடு எடுக்கிறது பத்தியும் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.